friends, welcome to Useful Tech. இன்னைக்கு நம்ம Samsung உடைய இந்த சீரிஸ் தான் நம்பர் 1 சீரிஸ். என்னன்னு பாத்தீங்கன்னா M சீரிஸ். Samsung உடைய இந்த M சீரிஸ் தான் இதுவரைக்கும் மாஸ் காட்டிட்டு இருக்குது. மாஸ்டர் வெர்ஷனான இந்த M சீரிஸ் உடைய அடுத்த அப்கிரேடா M31s. இந்த மொபைல் எப்போ வரும்னு பல பேர் ஆவலா இருந்தீங்க. இந்த மொபைலை பத்தியான பல ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொபைல்ஸோடைய கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஸ்பெக்ஸை அண்டு எப்போ லான்ச் ஆக போகுது அதை பற்றி தான் வாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு முதல்ல வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்சங்லேயே இந்த மான்ஸ்டர்னு சொல்லக்கூடிய இந்த M சீரிஸ் வெர்ஷனான M31s கடைசியாக கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஸ்பெக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். 6.4 இன்ச்சில் பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஆம்லேட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இது ஃபிங்கர் பிரிண்ட்னு பார்த்தீங்கன்னா ஆம்லேட் டிஸ்பிளேனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. முதல்ல M சீரிஸில் இந்த ஃபோனில் தான் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டோட வருது. நெக்ஸ்ட்டு அதோட கேமரா பார்க்கலாம். பேக்கில் 4 கேமராவோட வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 64 MP மெயின் கேமரா, அதே 5 MP டெப்த்து, அதே 5 MP மேக்ரோ, அடுத்து 8 MP அல்ட்ரா வைடு. சேம் M31ல் இருக்கக்கூடிய அதே கேமரா தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆவலை கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர். இதோடைய ப்ராசஸர் அவ்வளோக்கா பெரிய சேஞ்செலாம் இல்லை, அதே ப்ராசஸர் தான் 9611. இவங்க ஆரம்பித்ததுலேருந்து மாற்றாமல் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர் தான். அந்த ப்ராசஸரை வச்சு இதோடைய பல மொபைல் இறக்கிட்டாங்க. அதுக்காண்டி இந்த ப்ராசஸர் மொக்க ப்ராசஸர்னு இல்லை, இது ஒரு மிட்ரேஞ்ச் வெர்ஷனான ஒரு நல்ல ப்ராசஸர் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்னாப் ட்ராகனுக்கு ஈக்குவல் பண்ணி பார்த்தோம்டா ஸ்னாப் ட்ராகன் 665க்கு மேலே 710க்கு கீழே. நீங்கள் இந்த ப்ராசஸரை வச்சு கேமிங்லாம் விளையாட முடியுமா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா கேமிங்லாம் விளையாடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு பப்ஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா மீடியம் கிராஃபிக்ஸில் வச்சு நல்லா விளையாடலாம். அதுவே கொஞ்சம் கிராஃபிக்ஸ் கூட வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் திணற ஆரம்பிச்சிடும் இந்த மொபைல். பப்ஜியில் லைவ்லாம் பண்ணலாமா பார்த்தீங்கன்னா சுத்தமாக லைவ் பண்ணவே முடியாது. ஏன்டா ஃபோன் அந்தளவுக்கு ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும். மற்றபடியான நார்மல் கேம்ஸ் விளையாடுறீங்கன்னா மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் ரொம்ப நல்ல சூட்டான மொபைல். இந்த மொபைல் இவ்வளோ தூரத்துக்கு ஹைப்பான காரணமே இதோடைய மெயின் காரணம் இதோட பேட்டரி தான். 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட்ஜெட் மொபைல்லையே மிகப்பெரிய பேட்டரினா அது இந்த M சீரிஸ்க்கு மட்டும்தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு கிளாஸ் பேனல் ஒன்றும் கொடுக்கல, இதுக்கு அதே பாலிகார்பனேட் பிளாஸ்டிக் பேனல் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய பேட்டரியும் பெருசு, அதனால இதோட வெயிட் கம்மி பண்ணுறதுக்காண்டி இதுக்கு அதே பாலிகார்பனேட் பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ரொம்ப நல்ல விஷயம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலுக்கு சார் வேல்யூ ரொம்ப கம்மி. சார் வேல்யூம் கம்மியாக இருக்கணும், டீசென்ட் பர்ஃபார்மன்ஸாக இருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் இது நல்ல டிஸ்பிளே குவாலிட்டி வேணும், லாங் டைம் யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஃபோன் வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த மொபைல் தான். சைனா மொபைல் வேணாம், நல்ல பிராண்டிங் நல்ல கம்பெனி மொபைல் வேணும்னு கேட்டிங்கன்னா அந்த சாம்சங் மொபைல் ரொம்பவே ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். M31ல் பார்த்தீங்கன்னா 15 வாட்ஸ் தான் சப்போர்ட் கொடுத்தாங்க. இப்போ இந்த M31sக்கு 25 வாட் சப்போர்ட்டோட வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக இந்த மொபைலோட இம்ப்ரூவ்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பஞ்சுவல் நாச்சோட இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக அந்த மொபைல் இப்போ லான்ச் ஆகுது பார்த்தீங்கன்னா ஜூலை 30 ஆஃப்டர்நூன் 12 PM கரெக்டாக லான்ச் ஆகுது. நெக்ஸ்ட் இவங்க ஏதாவது கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட லீக்ஸ் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பாய் பாய்.